நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. நேயர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கிற விருந்தினர் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட டிஓபி அரவிந்த் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் மகிழ்வித்த ஒரு படம். இந்த படத்துக்குள்ள உங்களுடைய என்ட்ரி எப்படி இருந்தது? நான் $1 மில்லியன் ஆல்ரெடி விக்னேஷ் ஸ்ரீகாந்த் கூட ஒன்ஸ் மோர்ன்ற படம் கமிட் ஆயிருந்தேன். ஸோ அந்த ஃபிலிம் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போதும் ப்ரொடக்ஷனுக்கு என் ஒர்க் பிடிச்சிட்டு அவங்க நெக்ஸ்ட் ஃபிலிம் கதை கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அபிஷனோட நரேஷன் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நரேஷன் கேட்டிங்கன்னா அந்த படம் பண்ண வேணாம்னு உங்களுக்கு தோணவே தோணாது. அவங்க காசே கொடுக்கலாம் கூட பண்ணலான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு நரேஷனை ஸோ கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் ஆகிட்டேன். வெரி லக்கி டு ஹேவ் திஸ் ப்ராஜெக்ட். டிஃப்ரெண்ட்டான பீப்புள் இணையிறாங்க. அதாவது டிஓபி சைடில் ஒருத்தர், கிரியேட்டிவாக டைரக்டர் ஒருத்தர், எடிட்டர் ஒருத்தர், இப்படி ஜாயின் ஆகும்போது உங்களுக்கு அந்த யூனிவர்ஸ்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? இப்போது அவர் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இல்லை நியூஸில் பார்த்த ஒரு ஸ்டோரி, அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் ரொம்ப நாள் இருந்திருப்பார். நீங்கள் கேட்கும்போது அதெல்லாம் எப்படி சேம் வேவ் லென்த்தில் இணையிறீங்க? நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள மீட் பண்ணி நம்ம ஒரு நரேஷன் கேட்குறோம்ல, அப்போது வேவ்லென்த் செட் ஆனால் தான் அந்த ப்ராஜெக்ட்டே கண்டினியூவாக பண்ணுவோம். ஸோ அப்போது வேவ்லென்த் செட் ஆகலைன்னா மோஸ்ட்லி அந்த ப்ராஜெக்ட் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு இமீடியட்டாக பார்த்த உடனே கிடைக்கிற அந்த ஒரு ஃபயர் வச்சு தான் அந்த த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் ரன் ஆகுறது. ஓகே. அந்த ஒரு படத்தில் எடிட்டருக்கும் டைரக்டருக்கும் கேமராமேன் இவங்க 3 பேருக்குமான அந்த பாண்ட் எப்படி இருக்கும்? ஷூட்டிங்கில், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில், லாஸ்ட்டாக டிஐயில் உட்காரும்போது சரி, நான் எடுத்த ஷாட் இது, எடிட்டில் இதை வைங்க அப்படிங்கிறது, அது சும்மா மாண்டேஜ் தான், தேவைன்னா அங்கே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது, இந்த கிளாரிட்டிலாம் எப்படி இருக்கும் டிஸ்கஷன்? ஏன்னா இங்கே ஸ்மார்ட் எடிட்டர் ஒருத்தர் இருப்பாங்க, அங்கே ரஷ் பார்த்துட்டு மறுபடியும் கட் பண்ண எடிட்டர் இருப்பார். அதெல்லாம் எப்படி இருக்கும்? பேசிக்காக ஸ்கிரிப்ட் எழுதிடுறாங்களே, அந்த சீன் பேப்பர் படித்ததுக்கப்புறமா அதை செட்டில் இம்ப்ரோவைசேஷன் பண்ணி டெவலப் பண்ணி நானும் டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ணி ஷூட் பண்ணிவிடுவோம். அது ஷூட் பண்ணும் போதுமே கட்ஸோட தான் ஷூட் பண்ணுவோம். லைக் அபிஷனுக்கு பயங்கரமான கிளாரிட்டி இருக்குது. நான் பேசிக்காக சினிமாட்டோகிராஃபர். நான் காலேஜில் எடிட்டராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். கமர்ஷியல்ஸ், மியூசிக் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எடிட் தெரியும். ஸோ ஷார்ட் படிக்கும் போதுமே எடிட் பேட்டில் தான் படிப்பேன். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணி லைக் ப்ரீ டிசைடடாக தான் இருக்கும். ஸோ எடிட்டருக்கு ஜஸ்ட் ஜட்ஜிங் ஒர்க் மட்டும் தான் இருக்கும். ஃபைனலாக எது வைக்கலாம் எது வைக்க வேணாம் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸாக இணையிறதுன்னு ஒன்று இருக்குது. நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது எக்ஸ்பீரியன்ஸான ஒரு சிலர் இருந்தால் நம்மளுக்கு செட்டில் இருக்க டவுட்டை அவங்க கிளாரிட்டி கொடுத்துருவாங்க, அவங்க ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் மூலமாக அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் நிறைய பேர் நியூ கம்மர். ஆமாம், நியூ கம்மர்னால இவ்வளோ சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கின ஒரு மூவி. அந்த யங்ஸ்டர்ஸோட இணைதல், அந்த வைப்பு அது எப்படி இருந்துச்சு? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ யங்ஸ்டர்ஸோட சினிமாங்கிற ஒரு மாதிரி நிறைய புதுமையான படைப்புகள் வெளியாகுது இல்லை, அது எப்படி இருந்தது உங்களுக்கு? பேசிக்காக யங் மைண்ட் அப்படின்றது வெறும் ஏஜ் ஃபேக்டர் மட்டும் கிடையாது. அது ஒரு மைண்ட் செட். பேசிக்காக அந்த யங்ஸ்டராக இருக்கிறதுன்றது, நம்ம 40 வயசில் நமக்கு நல்லா சிங்க் ஆகிற பீப்புள்ஸும் இருப்பாங்க. 22 வயசில் நமக்கு சிங்கே ஆகாதவங்களும் இருப்பாங்க. அவங்களோட தாட்ஸ் அந்த மாதிரி ஹையடாக இல்லாமல் இருக்கலாம். பட் லக்கிலி நான் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸும் யங் டேரக்டர்ஸ், லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இதில் என்ன ரொம்ப நல்ல விஷயம்னா, நாங்கள் எல்லாருமே ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒன்றா பண்ணோம். ஸோ அவங்க கூட இப்போ நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லைக் வி ஆர் க்ரோயிங் டுகெதர். ஸோ அந்த ப்ராசஸ் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இப்போ நாளைக்கு அவங்க ஃப்யூச்சரில் இன்னும் க்ரோ ஆகும்போது ஐ வில் க்ரோ வித் தெம். ஸோ அது ஒரு பெஸ்ட் பார்ட். ஓகே. ஒன்ஸ் மோர் டைரக்டர் யார்? அவர் கூட ஒர்க் என்ன? அவர் விக்னேஷ் ஸ்ரீகாந்த். நானும் அவரும் சேர்ந்து ஒரு 4-5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம். பேசிக்காக விக்னேஷ் ஸ்ரீகாந்துக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும் போதும் நீங்கள் தான் பண்ணணும் ஃபாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, ஸோ நாங்களாம் ஒன்றா பண்ணோம். கேஸ்டிங் ஒர்க்கிங்கில் டைரக்டர்கிட்ட கேமராமேன் சொல்கிற விஷயங்கள்னு எதுவும் இருக்குமா? இந்த இது இப்படி போகலாம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் கேட்குறீங்களா? ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவங்க என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் லைக் பேசிக்காக டிரெக்டர் மீட் பண்ணும் போதும் நம்ம கேட்போம், லைக் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் பிடிக்கும், இந்த ஃபிலிமை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, அந்த பெர்செப்ஷன்லாம் கேட்போம். ஸோ இந்த ஃபிலிமுக்கு க்ளோஸ் டு அதர் ஃபிலிம்ஸாக என்னென்னலாம் வந்திருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரிசர்ச் மாதிரி தான். ஸோ அந்த ஃபிலிம்ஸ்லாம் நம்ம ஒரு வாட்டி பார்த்தோன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குன்ற கிளாரிட்டி கிடச்சிரும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீஜென்ரேட் பண்ணுற விஷயங்கள் தான். அது நம்மளோட க்ரியேட்டிவ் இன்புட் அது ஒரு வேற ஒரு விஷயமா வரும். டைரக்டர்கிட்ட கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த படத்தை அவங்க என்னவா பார்க்குறாங்க அப்படின்றத. டூரிஸ்ட் ஃபேமிலிக்குன்னு ரெஃபரன்ஸாக நீங்கள் யோசிச்சது உண்டா? ரெஃபரன்ஸ் இந்த பேட்டர்னில் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிறது. பேசிக்காக நான் ரெஃபரன்ஸ் எடுக்க மாட்டேன். வேறு ஃபிலிம்ஸ்லேருந்து பெருசாக ரெஃபரன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறோம். என்னன்னா ஆர்ட் ஃபார்ம்ன்றதே இட்ஸ் ஜஸ்ட் அ ரீக்ரியேஷன் ஆஃப் ரீக்ரியேஷன் தான். இப்போ ஒரு பெயிண்டிங் பார்த்து ஒரு ஃபோட்டோகிராஃப் கிரியேட் ஆகும், ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்த்து ஒரு ஃபிலிம் கிரியேட் ஆகும், அந்த மாதிரி தான். ஸோ நான் ரெஃபரன்ஸாக பெருசாக ஒர்க்லாம் பண்ண மாட்டேன்.
நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்மோ இல்லை ஒரு படமோ இல்லை ஒரு நேச்சரோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம மைண்டில் சப்கான்ஷியஸாக இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதுதான் படம். ஸோ அப்படி டிசைட் பண்ணி பண்ணுறது தான். ஓகே. ஷூட்டிங்கில் உங்களுக்கு சேலஞ்சஸாக இருந்த சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியில் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த இடங்கள் எதெல்லாம்? ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு செட்டில் ஒர்க் பண்ணது எனக்குமே சேலஞ்சிங்காக இருந்ததில்ல. காம்ப்ளிகேட்டட் டேஸ் இருக்கு. பட் எல்லா டேவும் ரொம்ப பார்ட்டி பண்ணுறத விட ஒரு ஜாலியான ஒரு விஷயம் செட்டில் இருக்கிறது தான். நெவர் ஃபெல்ட் லைக் ஒர்க்கிங். ராமேஸ்வரமில் வந்துட்டு நாங்கள் போகிறோம். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. லைக் ரீசெண்டாக 10 lakh பீப்புள்ஸ் வந்துட்டாங்க. ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமு, ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடைக்கல. செம்ம க்ரௌடடாக இருந்துச்சு. இந்த டைமில் நாங்கள் வந்து அந்த தனுஷ்கோடி அந்த பாலத்துக்கிட்ட ரோடை பிளாக் பண்ணி 40 ஃபீட் கிரேனை போட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ! இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லைக் ஒரு 14 பீப்புள் மொத்த க்ரௌடையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஓ! ஏடிஸ் அண்ட் இபிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்த க்ரௌடையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு லைக் கிட்டத்தட்ட இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் 40 ஃபீட் கிரேனில் மேலே போயிட்டேன். அங்கேருந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் வரைக்கும் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கேருந்து ராமேஸ்வரம் இருக்கும், தனுஷ்குல ராமேஸ்வரம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம். அவ்வளோ தூரம் ஜாம் பண்ணி அந்த சீன் நடுவில் வந்துட்டு யோகி பாபு சார், சசிகுமார் சார், சிம்ரன் மேம் இவங்கெல்லாம் வச்சு ஓப்பனிங் ஷாட் ஷூட் பண்ணுறோம். லைக் அது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஒன் ஆஃப் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். யா. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு சினிமாட்டோகிராஃபிக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கிற ரிசப்ஷன் எப்படி இருக்குது? யாரெல்லாம் உங்கள்கிட்ட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க? நிறைய பேர் கால் பண்ணி லைக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பிக் பீப்புள்ஸ் நிறைய பேர் கால் பண்ணாங்க. லைக் அவங்களாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துட்டு என்ன மேட்டர்னா, அந்த ஃபிலிமுக்கு வந்து அப்ரிசியேஷன்லாம் தாண்டி அந்த படம் கிடச்சிட்டு அதை ஷூட் பண்ணும் போதுமே நான் ஹாப்பி ஆகிட்டேன். எனக்கு அதுவே கழுத்து வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா அது லைக் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் அப்ரிசியேஷன் மாதிரி தான். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். இன்டோர் அவுட்டோர் அப்படிங்கிறதுல இப்போது நம்ம அவுட்டோர் இதை காட்டிடுறோம். பட் வீடு இன்டீரியர் வந்து வேறு. இந்த மாதிரி இது டவுட்டே இல்லாமல் இருக்கும். அப்புறம் சீன்ஸ் வந்து இந்த லைட் போகிறதுனால சீட் பண்ணி எடுக்க வேண்டிய பிளேசஸ்ன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் டிஓபிக்கான ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் அது ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியாது. நம்ம கரெக்டாக கொண்டு போய் காட்ட போகிறோம், இதில் டைட் வைக்க போகிறோன்ட்டு. அந்த மாதிரி விஷயங்களோட அப்டேஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை இதில் எப்படி அப்ளை பண்ணீங்க டூரிஸ்ட் ஃபேமிலியில்? பேசிக்ஸ் தான் ப்ரோ. சினிமாட்டோகிராஃபிக்குன்னு சில பேசிக்ஸ் இருக்குது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே இதெல்லாம் பண்ணிடலாம். அது சிம்பிள் திங் தான். பட் டூரிஸ்ட் ஃபேமிலியில் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்களா ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்டில் நாங்கள் காமிச்ச யாரோட வீடுமே கிடையாது. எல்லா வீடுமே தனித்தனி ஷூட்டிங் ஹவுஸ். ஒன்று டி நகரில் இருக்கும், இன்னொன்று வலசரவாக்கமில் இருக்கும், இன்னொன்று வந்துட்டு வேறு வேளச்சேரியில் இருக்கும், ஈசிஆரில் சில ஷூட் பண்ணோம். அந்த மாதிரி ஷூட் பண்ணோம். ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே இது வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டுறோம். என்னன்னா, நீங்கள் டெக்னிக்கலாக அந்த பேசிக்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் அது ஷூட் பண்ணி அதை எப்படி நீங்கள் சீம்லெஸ்ஸாக காட்டுறீங்கன்றதான் உங்களோட ஸ்கில் இருக்குது. அதில் அது ஆடியன்ஸுக்கு தெரியாமல் காட்டுறதுனால தான் லைக் டெக்னிக்கலி வி ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸ், ரைட்? அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. அந்த எக்ஸிக்யூஷன் பார்த்துட்டு அது ஃபிலிமாக பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து இது எல்லாமே ஒரே தெருவுதான்றதை நம்புறாங்க அப்படின்னும் போதும் அந்த ஹை ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்டு நம்மளோட ஃபீல்டு வந்து சினிமா, அதுலேயும் நம்மளோட டிபார்ட்மெண்ட் வந்து கேமரா இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எப்போ டிசைட் பண்ணீங்க? ஏன்னா இப்போவே நீங்கள் வெரி யங்கு. ஸோ எப்போ டிசைட் பண்ணீங்க? நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் ப்ரோ சினிமாக்குள்ளே வரணுன்றதை டிசைட் பண்ணேன். எனக்கு வந்து சயின்டிஸ்ட் ஆகணும்னு தான் ஆசை. நான் பயோடெக்னாலஜி எடுத்து டிஸ்கண்டினியூலாம் பண்ணிட்டேன் ஒரு வருஷம் காலேஜ். அதுக்கப்புறம் விஸ்காம் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. சரி ஓகே நம்ம ஃபிலிம்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக கேமரா எடுத்து ஃபோட்டோகிராஃபி தான் ஸ்டார்ட் பண்ணேன். கேமரா எடுத்து ஸ்லோவாக ஷூட் பண்ணேன், எடிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா சரி வீடியோ ஃபார்மேட்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி ஈவென்ச்சுவலாக ஒரு காலேஜ் செகண்ட் இயரில் தான் நான் சினிமாக்குள்ளே போகலான்ற டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணேன். லக்கிலி ஐ மேட் லாட் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்களாம் இப்போது ஃபீச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்களும் என் கூட சேர்ந்து க்ரோ ஆனதுனால லக்கிலி நானும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன். வீட்டில எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க பயோடெக் டு சினிமா அப்படின்னப்போ? பேசிக்காக கொஞ்சம் அந்த லோவர் மிடில் கிளாஸில் இருக்க ஃபேமிலி தான். நான் வந்து சிங்கிள் மதர் ரைஸ் டிக்கெட்டு தான் பேசிக்காக. எங்கள் அம்மா மட்டும்தான். எங்கள் அம்மா வந்துட்டு நான் என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் அது பிரச்சனையே கிடையாது. நான் வந்து பயோடெக்னாலஜி படிக்கிறேன், சயின்டிஸ்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. இல்லைம்மா நான் டிஸ்கன்டினியூ பண்ணுறேன் ஃபிலிம் மேக் பண்ணால் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ பண்ணு, உன் ட்ரீம் நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. லக்கிலி ஐ ஹேவ் அ குட் மதர். ஸோ சினிமோட்டோகிராஃபிக்குன்னு ஃபேமஸ் டிஓபிஸோட படங்கள் ஒரு சில இது ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். அதாவது ஆக்டருக்கு சில டேரக்டரோட படங்கள் அதில் நம்ம இருந்தால் பயங்கரமான ஒரு இது அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் சினிமாவுக்கு இதாகும்போது உங்களை அட்ராக்ட் பண்ண சினிமோட்டோகிராஃபி இல்லை நோட் பண்ண வச்ச படங்கள்னு இருக்குதா? எனக்கு வந்து சினிமாட்டோகிராஃபர்ஸாக நிறைய பேர் இப்போ ஹாலிவுட் சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். நான் நிறைய பேர் ஒர்க் பார்த்துருக்கேன். பட் என்னோட லைஃப் டைம் ஃபேவரட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா சந்தோஷ் சிவன் சார், ரவிவர்மன் சார். எனக்கு இந்தியன் சினிமாட்டோகிராஃபர் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஒர்க் தான் ரொம்ப மேரவலஸாக இருக்குன்ட்டு எனக்கு இப்போ வரைக்குமே. நான் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் பார்த்து இந்தியன் ஃபிலிம் பார்க்கும்போதும் இப்போ சந்தோஷ் சிவன் சார் பண்ண ராவணனாக இருக்கட்டும், ரவிவர்மன் சார் ஷூட் பண்ண பர்ஃபி, ராம்லீலா இந்த மாதிரி ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு ஹாலிவுட்டில் கூட பண்ண முடியாத ஒர்க் மாதிரி தான் எனக்கு இருக்குது. டெக்னிக்கலாக ரொம்ப பயங்கரமாக அவங்க ஒர்க் பண்ண மாதிரி தான் எனக்கு அது ஃபீல் ஆகுது. என்னோட மைண்டுக்கு அது அப்படி தான் தெரியுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சினிமாட்டோகிராஃபர்ஸ்.
உங்களுக்கு எப்போது அவங்களோட இணைஞ்சு ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணுமா? இல்ல. அவங்கள அப்படியே தூரமா இருந்து அவங்களோட ஒர்க்க பார்த்துட்டு, இன்கேஸ் எனக்கு என்னைக்காவது அவங்ககிட்ட மீட் பண்ணி பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சூப்பர்ல. நெறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஹிட் ஆகும்போது, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டோட அப்ரோச் அதுக்கான கால் வந்து ஈஸியா கிடைக்கும். பட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆக லேட் இல்லன்னா பெருசா போய் சேரலன்னா, அவங்க ஹவ் டு அப்ரோச் ப்ரொடியூசர், ஹவ் டு அப்ரோச் டைரக்டர், ஃபிலிம்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த இத எப்படி ஃபேஸ் பண்ணணும்? சினிமால வந்துட்டு நீங்க நெனச்சு ஒரு ஒர்க்கு எடுத்துக்க முடியாது. உங்களுக்கு வந்து அதுவா அமைஞ்சு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். இப்போ ஒரு டைரக்டர் கிட்ட போயிட்டு, "சார் நான் உங்க ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும்." அப்படின்ட்டு சொன்னோம்னா, அவங்க ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்களான்றது வந்துட்டு லைக் தெரியாது. ஏன்னா, அவங்க மைண்ட்ல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் புடிச்சிருக்கணும். அவங்க கூட ஒர்க் பண்ணணும். அவங்க டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம அவங்க கண்ல படுற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸா பொறுமையா பண்ணி ஒரு லாங் டெர்ம் ஜர்னில அவங்க கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ அது அப்படிதான் ஒர்க் ஆகும் சினிமால. இப்போ வந்துட்டு நம்ம ஃபிலிம்ஸ் எதுவுமே ரிலீஸ் ஆகல அப்படின்னா, அகைன் நமக்கு வந்துட்டு வேற ஏதாவது டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க டிசைட் பண்ணி, "இல்ல ப்ரோ நம்ம ஒரு ஃபிலிம் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நம்மளா அப்ரோச் பண்ணி ப்ரொடியூசர் கிட்ட போய் பேசி கேட்டுலாம் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது கேட்டு எதுவுமே கிடைக்காது சினிமால. அதுவா அமைஞ்சாதான் உண்டு. நீங்க ஏடியா இருந்த காலகட்டம் இருக்குதா? இல்ல லேர்னிங்ல ஷார்ட் ஃபிலிம் டூ சினிமாவா? அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணல. ட்ரை பண்ணேன் ஒரு 2 பேர்கிட்ட. பட் எனக்கு பெருசா அவங்க ரெஸ்பாண்ட்லாம் பண்ணாதனால நானும் சரின்ட்டு ட்ரை பண்ணல. ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தேன். அப்படியே ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பைலட் ஃபிலிம்லாம் போச்சா? பைலட்லாம் எடுக்கல. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். நானும் ஒன்ஸ் மோர் டைரக்டர் விக்னேஷ் ஸ்ரீகாந்தும் சேர்ந்து ஒரு 1 ஹவர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். பட் 1 ஹவர் வந்துட்டு அதுவும் ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். ஃபிலிம் மாரிலாம் இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு தெலுங்குல தான் ஒரு டைரக்டர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாரு. ஹரோம் ஹரா அப்படின்ற ஒரு படத்துல. ஸோ அது பண்ணேன். அது பண்ணதுக்கப்புறம் லைக் ஐ ஸ்டார்டட் மேக்கிங் தமிழ்ல விக்னேஷ் ஸ்ரீகாந்த் கூட. அது ரிலீஸ் ஆயிடுச்சா? அது ரிலீஸ் ஆயிடுச்சு. அங்க லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆயிடுச்சு. டெக்னிக்கல் ஒர்க்கா இருந்தாலும் லேண்ட்ஸ்கேப் மாறும்போது, லாங்குவேஜ் மாறும்போது, அதை எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்க? ஃபிலிம்க்கு ஒரே லாங்குவேஜ் தான். எமோஷன் தான். ஸோ அந்த எமோஷனை எப்படி பெட்டரா கன்வே பண்ணுறது விஷுவலா அப்படின்றது தான் என்னோட ஜாப். ஸோ அது என்ன லாங்குவேஜ் என்ன லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தாலும் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் எமோஷன்ஸ் அண்ட் டிரெக்டருக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம என்ஹான்ஸ்டாக கொடுக்குறது தான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ நான் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன், லேண்ட்ஸ்கேப் அண்டர்ஸ்டாண்ட் எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் மாட்டேன். நான் டிரெக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், ஸ்கிரிப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து ஒன்று டெலிவர் பண்ணுறேன். ஓகே. அதாவது ஃபோக்கஸ் புல்லரு, லைட் மேனு இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல, ட்ராலியை ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்கெல்லாம் இங்கேருந்தே கூட்டு போயிடுவீங்களா? இல்லை நான் வந்துட்டு சென்னையில் இருக்கும்போதும் சென்னை பீப்புள்ஸ் கூட ஒர்க் பண்ணுவேன். தெலுங்குல இருக்கும்போதும் அந்த பீப்புள்ஸ் கூட வருவேன். எனக்கு என்னன்னா அந்த ஊரோட ஆளுங்க பேசிக்காக அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ரெவன்யூ வரணும். நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி பண்ணுறோம். ஆனால் அதில் வந்துட்டு அவங்க வெளியில் ஊர்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்றாங்க. அவங்க ஊர் மக்களுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு நேர்த்தி இருக்கணும் நம்ம சைட்லேருந்து. ஸோ அந்த ஊர் மக்களை வச்சு தான் நான் வேலை பண்ணுவேன் எப்போவுமே. அவங்க ஊருக்கான காசு அவங்களுக்கே தான் போகணுன்றது நான் நினைக்கிறேன். ஓகே. பட் அவங்களுக்கு உங்கள் தமிழ் கம்யூனிகேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருது. எனக்கு மற்ற ஊரை பற்றி தெரியல. ஹைதராபாத்தில் வந்துட்டு எனக்காக அந்த செட்டே தமிழ் பேசும். நான் போனால் எனக்காக எல்லாருமே தமிழில் பேசிட்டு இருப்பாங்க. டைரக்டர்லேருந்து எல்லாருமே சப்போர்ட்டிவாக தமிழில் பேசுவாங்க. சில ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு, சார் கொஞ்சமாக தெலுங்குல பேசுங்க, எங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு தமிழில் தான் போயிட்டே இருக்கும். சூப்பர். நீங்கள் இப்போ ஷார்ட் ஃபிலிமு, மூவிஸ் இப்படிங்கும்போது இடைப்பட்ட காலத்தில் வாய்ப்பு தேடணும், ஏதாவது ப்ராஜெக்ட் காட்டணும் அப்படின்னா சீரியல் மேக்கிங்கு, வெட்டிங் ஷூட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும்ல. அந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நான் வந்துட்டு காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிலாம் போட்டுட்ருப்பேன். அப்போ வந்து எனக்கு ஒரு பையன் வந்துட்டு ரேண்டமாக டெக்ஸ்ட் பண்ணான். இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் ரொம்ப நல்லா எடுக்கிறீங்க, நான் வெட்டிங்ஸ் பண்ணுறேன், கூட வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணியிருக்கேன் ஒரு 3 இயர்ஸ். அப்புறம் அமர் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். அவர் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ நீட் சம் மணி. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு எங்கள் அம்மாவோட சம்பளமே ரொம்ப கம்மி, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ஏர்னிங். வெட்டிங்ஸும் பண்ணுவேன், ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணுவேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவோம் காசு வாங்க மாட்டேன் அப்போலாம். ஸோ எனக்கு காசே அதுதான், வெட்டிங் தான். ஸோ ரெண்டுமே பேரலாக பண்ணிட்டு இருந்தேன். லக்கிலி எனக்கு ஃபிலிம்ஸ் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ வெட்டிங்ஸ் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐ ஸ்டார்டட் மேக்கிங் ஃபிலிம்ஸ். இப்போ ப்ரொடக்ஷன் கால்லாம் வந்திருக்கும், கமிட்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கும், அட்வான்ஸ் கொடுக்க ரெடியாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டோரி செலெக்ஷன் எப்படி இருக்குது உங்கள்கிட்ட? இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், இன்ட்ரெஸ்டிங்கான டிரெக்டர் மைண்ட் செட், இன்ட்ரெஸ்டிங்கான டீம் இருந்துச்சுன்னா ஐ வில் கோ அண்ட் ஒர்க் வித் தம். அடுத்தடுத்து லைன் அப்பில் என்னெல்லாம் இருக்குது? கரண்ட்டாக தெலுங்குல 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். தமிழில் நெக்ஸ்ட் ஒரு ஃபிலிம் கமிட் ஆகிருக்கேன். ஸோ யா. சூப்பர். உங்களோட விஷுவல் ஸ்டோரி டெல்லிங் அப்ரோச் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது உங்களோட ஸ்டைல்னு ஒன்று இருக்கும், உங்களோட ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். அதை டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் சரி, ஜென்ரலாகவும் சரி, நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க? எனக்கு ஒரு ஐடியாலஜி மாதிரி இருக்குது சினிமாட்டோகிராஃபியில். என்னென்னா என்னோட ஒரு ஃபிலிம் மாதிரி இன்னொரு ஃபிலிம் இருக்கக்கூடாது. என்னோட கோல் என்னென்னா ஒரு ஃபிலிம் பார்க்கணும்,
இன்னொரு ஃபிலிம் பார்த்துட்டு இது யார் டிஓபின்னு பார்த்து இந்த டிஓபியா இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். டோட்டலாக அது வேற வேற மாதிரி இருக்கணும் ஒரு ஃபிலிம். அது வந்து அந்த கலர் ரேஞ்ச், கான்ட்ராஸ்ட் ரேஞ்ச், அந்த வே ஆஃப் அப்ரோச்சிங் த ஸ்டோரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ட்டு தான் என்னோட கோல் அது பேசிக்காக. ஸோ நான் அப்படி தான் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட வேற வேற ஃபிலிம்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வேற மாதிரி இருக்குது, அந்த ஒர்க் வேற, இது வேற யாரோ ஷூட் பண்ண மாதிரி இருக்குது, இது வேற யாரோ ஷூட் பண்ண. பட் அது வந்து வாண்டடாக நான் பண்ணுறது. ஒரு ஃபிலிம் பண்ணும் போதும் நான் வந்து அன்லேர்ன் பண்ணிட்டு ஜஸ்ட் திருப்பி ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இன்னொரு ஃபிலிம் அப்ரோச் பண்ணுவேன். ஸோ ஒரு புது எக்ஸ்ப்ளோரேஷன், எல்லாமே புதுசு. எப்படின்னா திருப்பி ஒரு மிட் ஷாட் வைக்கணும்னா கூட நான் வந்துட்டு ஏதோ ஃபஸ்ட் டைம் வைக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி டோட்டலாக ஒரு ஃபிலிமுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணணுன்றது தான் கோல். அந்த கதைக்கு ஏற்ற அப்ரோச் டெஃபினெட்லி. இப்போ சீரியல்ஸ்னா க்ளோஸ் அதிகமாக இருக்கும், வைடு ஷாட் வந்து ஒன்று எடுத்துட்டு நிறைய க்ளோஸ்அப் போகும் ஆல் ஆர்டிஸ்ட்டுக்குன்ட்டுன்னு. சினிமாவில் பார்க்கும்போது சில இது வைடு அதிகமாகவே போகட்டும், அந்த இம்பேக்டை இருந்து இது பண்ணணும். அதில் டேரக்டருக்கும் உங்களுக்குமான கான்வர்சேஷன். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்குன்னா அந்த மலையூர் மம்பட்டியான் சாங் வர இடம் வந்து தேட்டர் பிளாஸ்ட் அப்படி இருந்துச்சு. அப்ளாஸு, அந்த கிளாப்ஸ் எல்லாம். அந்த சீன் எடுக்கும்போது மேக்கிங் எப்படி இருந்துச்சு? ஏன்னா தேட்டரில் அதிரி புதிரியாக இருந்துச்சு, மேக்கிங்கில் அது எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். கமலேஷ் வந்து செம்ம ஃபன். கமலேஷ் வந்துட்டானா நாங்களாம் அப்படியே செம்ம ஃபன்னாயிரும். அவன் வயசுக்கு ஈக்குவலாக நாங்களாம் இறங்கி விளையாட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் இருக்கும் செட்டில். லிட்ரலி ஒரு நாள் போட்டு அந்த டான்ஸ் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். ஆமாம், அது டேல தான் ஷூட் பண்ணோம் பேசிக்காக. டோட்டல் அபியோட ஐடியா தான் இந்த மாதிரி ஒரு சாங் பண்ணலாம், இது வந்து தேட்டரே கிளாப் பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. லைக் கமலேஷ் ஆடுறது, அந்த சீனு அதெல்லாம். பட் ஷூட் பண்ணி அவுட்டு பார்த்தோன்னே எனக்கே வந்துட்டு இந்த மாதிரி என் வாழ்க்கையிலே ஒன்று பண்ணது கிடையாது, ரொம்ப புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கமர்ஷியலுக்கும் ஒரு ஆர்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஃபார்மேட் மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு ஐ என்ஜாய்ட் ஷூட்டிங். அப்புறம் அந்த சர்ச்சில் அழுற சீனு, ஆமாம், டேரக்டர் வந்து கட்டு ஓகே இங்கே சொல்கிற இடத்துல இருந்து அங்கே போய் ஆக்டராக இருக்கும்போது சின்ன சின்ன அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கும். அந்த சீன் மேக்கிங் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அழுற சீன்லாம் 1 2 3 டேக்கெல்லாம் போனோம்னா ஒரு மாதிரி ஆகும் அந்த ஃபீலு. அந்த சீன் எப்படி இருந்தது மேக்கிங்கில்? சர்ச் வந்துட்டு ஏதோ 1.5 hour ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் போனோம். ஸோ அங்கே போய்ட்டு ஷூட் பண்ணோம். அங்கே தான் பெர்மிஷன் கிடச்சிது சர்ச்சுக்கு. காலையில் போன உடனே அபி ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டு நின்றுட்டு இருந்தா, என்னடா இன்னைக்கு நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், பட் ஸ்கிரிப்டில் வந்துட்டு அவனோட போர்ஷன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. எல்லா ஷாட்டும் எடுத்ததுக்கப்புறமா வந்து கட்னு சொல்லி வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தான். அவன் தான் ஓடிக்கிட்டே இருந்தான் அன்றைக்கி செட்டில் ஃபுல்லாக. பட் அந்த சீன் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எங்களுக்கு ஷூட் பண்ணும் போதுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷூட்ஸு, டிஃப்ரெண்ட் கேமரா மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் இல்லை உங்களோட தெலுங்கு ப்ராஜெக்டில் எங்கெங்கே அப்ளை பண்ணியிருக்கீங்க? கதை இதுதான், பட் இதில் ஒரு ஸ்டைல்னா இது உனக்கு ஓகேன்னா அக்செப்ட் பண்ணிக்கோ, ஒரு வாட்டி பாரு, வேணாம் இல்லைன்னா ஆப்ஷன் நீ சொல்கிறத எடுத்து வந்துடுறேன், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கா? மோஸ்ட்லி என்ன மாதிரி இருக்கும்னா, நான் ஒன்று பண்ணுறேன், அது பிடிச்சிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்கே செட்டில் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா எவ்ரி மினிட் இஸ் அ மணி. அதே ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஷாட் 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். பட் இப்போ ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னாலையோ ஃபோக்கஸ்னாலேயோ அந்த மாதிரி வந்து டேக்ஸ் போடலாம். பட் ஒரே ஷாட் தான், அதை தான் செட் பண்ணுவோம், அதை தான் எடுப்போம். 2 பேருக்கும் ஒரே மைண்ட் செட் தான் இருக்கும். ஸோ அங்கே டைம் வேஸ்டிங்கே கிடையாது. சூப்பர் இல்லை? இது சொல்கிறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். அதாவது இப்போ நீங்கள் சொன்னது பயங்கரமான ஒரு ஆன்சர். எல்லா கிரியேட்டருக்குமே தன்னோட ஸ்டாக் ஷாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும், தன்னோட பொட்டென்ஷியல்னு தனக்கு ஒன்று தெரியும். பட் அதை எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடச்சி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்கன்னா இங்கே நான் இறக்கட்டுமா அதை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆமாம், அந்த இதை ஓவர் கம் பண்ணி தான் இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து இருக்குது. அந்த மெச்சூரிட்டி எப்படி வருது ஒரு சினிமாவில்? நம்மளுக்கு தெரிஞ்ச தனித்திறனை காட்டணும்னு ஒன்று வர்ற இடத்துலையும் இல்லை ஜென்ரலாக இப்போ என்ன இதுவோ அதை மட்டும் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மனநிலை எப்படி வருது? லைஃப் இஸ் ஆல் அபவுட் ஹார்மோனி ப்ரோ. அந்த பேலன்ஸ் தான். இப்போ வந்துட்டு டிரெக்டரோட விஷன், என்னோட விஷன், அந்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பேலன்ஸ் ஆகி ஒன்று பிறக்கிறது தான் சினிமா. இப்போ நான் அப்படியே பயங்கரமான ஷாட் வச்சுட்டதுனால அந்த ஃபிலிம் வந்து பெரிய ஃபிலிம் ஆயிட போகிறது இல்லை. அந்த ஆக்டர் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மீதி எல்லாமே பேடாக இருந்துச்சுன்னா அந்த ஃபிலிம் பெரிய ஃபிலிம் எல்லாமே கோர்வையாக வர்றது தான். ஸோ அந்த பேலன்ஸோட அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி அதில் ஒர்க் பண்ணுறது தான் வந்துட்டு அந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸே. இது வந்து உங்களுக்கு நான் சிங்க் ஆகும் போதும் அந்த ஃபிலிமோட மேக்கிங்கில் பிரச்சனை வருது. இது சிங்கில் இருக்கும் போது தான் அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அந்த பேலன்ஸை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு டெக்னீஷியனோட வேலையே. என்னோட வேலை வந்துட்டு கேமரா ஆப்ரேட் பண்ணுறது கிடையாது, ஜிம்மி ஆப்ரேட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாத்துக்குமே ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, எல்லாத்துக்குமே எனக்கு ஆளுங்க இருப்பாங்க. என்னோட பிரெயின் வந்து எந்த பேலன்ஸை கண்டுபிடிச்சி இந்த ஷார்ட் டைமில் நான் இப்படி பண்ணால் எனக்கு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும்ன்றதை டிசைட் பண்ணுறது மட்டும் தான் என்னோட வேலை. ஸோ நான் அதை மட்டும் தான் பண்ணுறேன். ஓகே, அதாவது இப்போ மனிதன் பேசக்கூடிய படத்தில் எல்லா ஆர்டிஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் இருந்ததுனால தான் அது ஹீரோயிசமாக மாறாமல் மனிதத்தை பேசிய படமாக ஆச்சு. பட் தெலுங்குலையா இருக்கலாம், இன் ஃபியூச்சர் உங்களோட ஃபியூச்சரில் இருக்கலாம், ஹீரோஸ்க்குன்ட்டு பண்ணுற சப்ஜெக்ட் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த பில்டப் ஷாட்ஸு, அந்த மாண்டேஜ்லேயே வந்து வைபு, ஒரு மியூசிக்லேயே பயங்கரமான பீட், ஓப்பனிங் சாங்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஃபிலிம்க்கு இந்த விஷயங்கள் பொருந்தாதா?
ஒரு ஃபிலிமுக்கு ஒரு மாதிரி அப்ரோச் இருக்குது ப்ரோ. நான் தெலுங்குல ஹரோஹரான்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன்னு சொன்னல, அது பார்த்தீங்கன்னா பயங்கர மாஸ் ஃபிலிம். பேந்தம் ஃப்ளெக்ஸ் வச்சு ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸு. தெலுங்குல வந்து அந்த ஃபிலிம் வந்து ஸ்பெஷலாக பில்டப் ஷார்ட்ஸ்க்காக ஸ்பெஷலாக அப்ரிசியேஷன் வாங்குச்சு. அந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் அது. ரொம்ப சிம்பிளாக ஸ்டைலான பில்டப் ஷார்ட்ஸு அந்த மாதிரிலாம் நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ இந்த ஃபிலிமுக்கு வேறு மாதிரி அப்ரோச். ஸோ ஒரு ஃபிலிமுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். ஓகே. இப்போ பண்ணதெல்லாம் மறந்துட்டு நியூவா ஒரு ப்ராஜெக்ட் போறீங்க. அங்க வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு ஃபைனல் பொசிஷன் இந்த மாதிரி இது இல்ல மூவ்மெண்ட் இப்படி திரும்புங்க இப்படிங்கிற விஷயங்கள்ல டைம் வந்து வெரி ஷார்ட்டா இருக்குது. அப்படிங்கிற டயத்துல உங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்குமான கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்? லக்கிலி எனக்கு என்னன்னா ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க எனக்கு. எனக்கு வந்துட்டு நிறைய ஆக்டர்ஸு இவங்கலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது எப்படின்னா லைக் டிஓபி ஆக்டர் ரிலேஷன்ஷிப் தாண்டி ரொம்ப பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்காக நாங்களாம். என்னன்னா செட்டில் தான் மீட் பண்ணுவோம், பட் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். மோஸ்ட்லி ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க என் கூட செட்டில். ஸோ அவங்க கூட பேசுறதுக்கு தயக்கமோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் ரொம்ப ஈஸியாக போயிட்டு சார் இது பண்ணுங்க ப்ரோ, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொசிஷன்லாம் சொன்னால் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு நீ எத்தனை வாட்டியாலும் சொல்லலாம் உனக்காக பண்ணுறன்ற ஜோன் கிரியேட் ஆகிடும் எங்களுக்குள்ள. டைம் இல்லைன்ற பட்சத்தில் கேமராவை கையில் எடுத்துருவேன். எடுத்துட்டு லைக் உனக்கு என்ன வேணும் எடிட் பேட்டர்ன் ஆல்ரெடி ஐடியா இருக்கும். ஸோ அது அந்த ஷார்ட்டை மட்டும் நம்ம லைட்டிங் மட்டும் கரெக்டாக மிமிக் பண்ணி டப்னு ஷூட் பண்ணி முடிச்சிருவோம். ஹேண்டில் எடுத்துட்டு போறதுல இருக்க அதனோட சேலஞ்சஸ் இருக்குதா? இப்போ ஹேண்டில் சில இதுல ரொம்ப இன்டென்ஸா இருக்கணும், உள்ள இறங்கிருங்க அப்படிங்கிறோம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிற சேலஞ்ச் என்ன? எனக்கு வந்துட்டு ஹேண்டில் ஷூட் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் முக்கால்வாசி டைம் ஹேண்டில் தான் ஷூட் பண்ணுவேன். பட் ஆனால் வெயிட்டு உடனே இறக்கி கொடுக்கணும். எனக்கு கேமரா வெயிட்டாக ஃபீல் ஆகாது ப்ரோ. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். நான் எப்பவுமே வந்துட்டு எல்லாத்துலேயுமே அலெக்ஸா மினி எல்எஃப் அந்த மாதிரி மினி ஃபார்மேட் தான் ஷூட் பண்ணுவேன். எனக்கு கேமரா பெருசாக இருந்தால் பிடிக்காது ப்ரோ. எனக்கு வந்து ஓகே பெரிய குவாலிட்டி எல்லாமே ஓகே, நான் அதை சேஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கேமரா குட்டியாக காம்பாக்டாக இருந்துச்சுன்னா டப்புன்னு கையில் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மினி எல்எஃப் அந்த மாதிரி கேமராஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் வெயிட்டாக தான் இருக்கும் மற்றவங்களுக்கு. பட் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் அது வெயிட்லாம் பெருசாக தெரியாது. ராமேஸ்வரம் நாங்கள் போகிறோம், எந்த எக்யூப்மெண்ட்டுமே ஆரம்பில்ல. ஒரு கிரேனு ஹேண்டில் கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். கிம்பல் வேணா எடுத்துக்கோங்க, நீங்கள் டாலி ஏதாவது வேணா எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம் ப்ரோ, இந்த சீனை நான் இப்படி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு படத்தோட ஓப்பனிங்கே அவங்க வந்து இறங்குறது மாற்றது எல்லாமே ஹேண்டில் ப்ரோ. எல்லாருமே படத்தோட ஓப்பனிங்கே எல்லாமே ஹேண்டில் பண்ணுறீங்களே எப்படி, அது கொஞ்சம் மூவ்மெண்ட்டாக பண்ணி அந்த படத்தை இல்லை, இந்த படத்தோட அப்ரோச் இப்படி தான் இருக்கணும். இந்த படம் வந்து ஓப்பன் பண்ணும் போதும் ஆடியன்ஸ் வந்துட்டு அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே போயிட்டு அவங்க வாழ்க்கை மாதிரி அதை பார்க்கணும், ஒரு தேர்ட் பர்சன் பர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கணும். அந்த மாதிரி அப்ரோச்சுக்காக ஹேண்டில் தான் பண்ணுவேன். எனக்கு மோஸ்ட்லி ஹேண்டில் பிடிக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் கூட ஹேண்டில் ஷூட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஏடியா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் உங்களுக்குள்ள ஒரு ரிதம் இருக்குது, இதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அது டேரக்டருக்கு பொருந்தது இல்லை. பட் நிறைய பேர் வந்து நிறைய ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணி வந்ததுக்கப்புறம் கிடைக்கிற அனுபவம். ஸோ உங்களோட விஷுவல் கம்யூனிகேஷன், உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து எந்த அளவுக்கு ஸ்பாட்டில் வந்து உங்களை நிறுத்தியிருக்கு? விஷுவல் கம்யூனிகேஷன் வந்துட்டு அது மீடியா பற்றி அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. பட் அங்கே எனக்கு பெருசாக நான் லேர்ன் பண்ண காலேஜ் போகிறது ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரோ. நான் விஷுவல் கம்யூனிகேஷனும் ட்ராப் அவுட் தான். செமஸ்டர்ஸ் மட்டும் நான் அட்டன் பண்ணல பேசிக்காக. ஏன்னா காலேஜ் போக முடியல. நான் வந்துட்டு ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுன்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு காலேஜில் வந்துட்டு அதுக்கு பிரேக்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு சரின்னு காலேஜில் இருந்து பிரேக் எடுத்துகிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்துட்டு உங்களுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங்கு இல்லை வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபிலிமோட அப்ரோச் அதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் ப்ரோ. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். உங்களோட வேலை வந்துட்டு உங்களோட வாழ்க்கை, உங்களோட சிந்தனை, உங்களோட எண்ணங்கள் பேஸ் பண்ணது தான் உங்களோட வேலை. அதோட வெளிப்பாடு தான் உங்களோட வேலை. ஸோ நான் பேசிக்காக சினிமாட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டு படிக்கிறதோ அதெல்லாம் பெருசாக பண்ண மாட்டேன். ஆனால் ஐ லவ் ஆர்ட் ஃபார்ம்ஸ். நான் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் பார்ப்பேன். கொச்சியில் வந்து ஆர்ட் பினாலே நடக்குது, நான் போய் பார்ப்பேன். நிறைய ஃபிலிம்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம்ஸ் இருந்தால் பார்ப்பேன். சினிமாஸும் நான் வந்துட்டு மற்ற பீப்புள்ஸும் நிறையாலாம் கன்சியூம் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் பார்ப்பேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா நான் திருப்பி பார்ப்பேன். நான் ராவணன்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 38 டைம்ஸ் பார்த்துருப்பேன் ப்ரோ. எனக்கு வந்துட்டு அந்த படம் வந்து எனக்கு ஷார்ட் பை ஷார்ட்டாக இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஃபஸ்ட்டு ஷார்ட் ஓப்பன் பண்ணால் ஒரு கல் உருண்டு வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகும், ஒரு லாரி. எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு ஷார்ட் பை ஷார்ட்டாக ஞாபகம் இருக்குது ராவணன்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பர்ஃபி, ரவிவர்மோட காற்றுவெடி, இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்காக சொல்கிறேன், கதை வேறு. பட் சினிமாட்டோகிராஃபிக்காக இந்த மாதிரி ஃபிலிம்ஸ்லாம் வந்துட்டு திருப்பி பார்த்து அதில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான். எப்படி லைட் பண்ணியிருப்பாங்க, ஒரு வாட்டி லைட்டிங்காக பார்ப்பேன், ஒரு ஷார்ட்டையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை அதுக்கப்புறமா பார்ப்பேன். அந்த மாதிரி லேர்ன் பண்ண விஷயங்கள் தான். அதை தாண்டி உங்களோட அப்ரோச் எல்லாமே வந்துட்டு உங்கள் சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் மூலமாக தான். உங்களோட சிந்தனையின் வெளிப்பாடு தான் உங்களோட வேலை. நீங்கள் வெரி யங் ஏஜ், இனிமேல் உங்களுக்கு வந்து இந்த படம் பண்ண அப்படின்னு சொன்னவருங்கிற இடத்தின் மூலமாகவே நிறைய கதவுகள் திறக்கும். உங்கள் லைஃப்பில் அப்போ வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிற ஒன்று இல்லவே இல்லையா? நீங்கள் காத்திருந்த காலம் இல்லை நம்ம வாய்ப்புக்காக ஏன் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிற விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்ததா, நடக்கவே இல்லையா? நான் இப்போவும் காத்துக்கிட்டு தான் இருக்கேன் நிறைய வாய்ப்புகளுக்காக. நான் இதுக்கு முன்னாடியும் காத்துட்டு இருந்த டைம் நிறைய இருந்திருக்கு ப்ரோ. நான் நடுவில்லாம் ஒரு 3 வருஷம் வேலையே இல்லாத டைமில் என்ன பண்ண, வெட்டிங்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதான் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதுதான். பட் ஐ வாஸ் வெயிட்டிங் டு மேக் அ ஃபிலிம். தெலுங்குல பண்ணும் போதும் தமிழில் படம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். தமிழில் படம் பண்ணுமோ இப்போ எனக்கு என்னோட கோல்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.
ஒரு ஒரு இடத்துக்கும் நம்ம மேலே போக போக கோல்ஸ் இன்னும் பெருசாகிட்டே போகுது. ஸோ காத்திருப்பு அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது எப்போவுமே. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபயரா இருக்கும். அப்போ அதுல நிறைய விஷயங்கள நம்ம பக்குவத்தின் காரணமா வந்து பொறுத்தல் மூலமா வந்து விட்டு கொடுத்துட்டு அடுத்த பெஸ்ட்டை இதுங்கும்போது இதெல்லாம் நார்மலைஸ் ஆகும். நீங்க அப்படி விஷயங்கள் எல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றீங்க? ப்ரோ சினிமாங்கிறது பேசிக்காக 90% ஹியூமன் மேனேஜ்மெண்ட், 10% டெக்னிக். ஓகேவா? ஸோ இது என்ன மேட்டர்னா, உங்களுக்கு 90% வந்துட்டு ஒரு ஹியூமன் எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி சைக்காலஜிக்கலாக அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் வேலை வாங்குறது, எப்படி வந்துட்டு உங்களை நீங்கள் அப்ரோச்சபிளாக வச்சுக்கிறது, நிறைய வேலை பார்க்குறது தான் இங்கே 90%. 10% டெக்னிக், அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு ஓகே இவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா வந்துட்டு நான் எதுவுமே பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன். பேசிக்காக ஓகே அந்த சிச்சுவேஷனால அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, நம்ம இப்படி பேசுனதுனால அவங்க அப்படி பேசுவாங்க. பேசிக்காக அந்த ஈகோ அப்படின்ற ஃபேக்டர்லாம் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நார்மலாக ஜென்ரலாக தான் அப்ரோச் பண்ணுவேன். வேறு ஏதாவது பிரச்சனை அவங்க அதனால் ஹர்ட் ஆகிட்டா கூட நான் இமீடியட்டாக போயிட்டு இதனால் ஹர்ட் ஆகிட்டீங்களா ப்ரோ, ரொம்ப சாரி. இப்போ நான் தெரியாமல் என்னோட அசிஸ்டன்ஸ் யாரையோ திட்டா கூட நான் இன்டென்ஷனாக பண்ணுறேன் சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். சில நேரத்தில் நான் திட்டினது கூட மறந்துட்டு நார்மலாக போய் பேசிகிட்டு இருப்பேன். அவங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், நான் இப்போ திட்டினா அப்படின்னு சொல்லிட்டு. அது வேறு ஜோன் டோட்டலாக. என்னோட பர்சனல் லைஃப்லையும் சரி செட் லைஃப்லையும் சரி யாரு கூட எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒரு பேலன்ஸ் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணிப்பேன் எல்லாரு கூடயுமே. ஸோ எனக்கு செட்லேயுமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்குது. எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம சுற்றி. அது அவ்வளோதான், அது போதும். ஷூட் இல்லாத டேஸில் உங்களோட சினிமோட்டோகிராஃபிக்கான ப்ராக்டிஸ்னு உங்களோடது எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்த 3 வருஷம் டைம்லலாம் நிறைய அப்சர்வேஷன் வந்து நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க, விஷுவலாக நிறைய லைவாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? ஆஃப்டர் ஒரு மூவிக்கு அப்புறம் திரும்ப உங்களை ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து உருவாக்குறீங்க அப்படின்னா எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? சினிமாட்டோகிராஃபியில் வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் எதுவுமே கிடையாது. தேர் ஆர் சர்டன் கைண்ட் ஆஃப் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப ஈஸி. அந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் மாதிரி ஆகணும். பேசிக்காக உங்களுக்கு அது ஒரு ஹேபிட் ஆகணும். அது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிற விதம், பார்க்குற விதம் எல்லாமே வந்து சப்கான்ஷியஸாக உங்களுக்கு அது நோக்கி ஒர்க் ஆகிடும். ஸோ இந்த பேசிக்ஸ் எனக்கு ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் தான் நான் அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போது கொஞ்சம் சில வருஷங்களாக ஒரு 3-4 இயர்ஸாக என் லைஃப்பில் வந்துட்டு நான் வேறு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸை கன்சியூம் பண்ணுறது, வேறு ஒரு லைஃப் ஸ்டைலை பார்க்குறது, வேறு விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மூலமாக எனக்கு அதுலேருந்து இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அந்த இன்ஸ்பிரேஷனும் இந்த படத்துக்காக இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஷியஸாக யோசிச்சுலாம் வைக்க மாட்டேன். இது எல்லாமே சப்கான்ஷியஸாக மைண்டுக்குள்ளே போட்டுருவோம். அந்த படம் வரும்போதும் நேச்சுரலாக ஒன்று ஃப்ளோ ஆகும். அதோடு அப்படியே போய் அந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணுறது தான் கோல். நம்ம இந்த ஸ்டப்பானா நிற்கிற டைமில் லைட்டாக தளர்வு வரும்போது நம்மளுக்கு சப்போர்ட்டா இல்லை நம்மளை மோட்டிவேட் பண்ணி சிலர் வந்து சினிமா இல்லாத நபர்களாக இருப்பாங்க, சினிமா தெரியாதவங்களா, பட் ஆனால் நம்மளை புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் இருக்கிறாங்களா? எனக்கு பெரிய சப்போர்ட் ஃபேமிலி தான் ப்ரோ. எங்கள் அம்மா, எங்கள் அம்மா, இந்த மாதிரி ஜஸ்ட் எனக்கு ஃபேமிலி தான் சப்போர்ட். சினிமா இல்லை, பர்சனல் லைஃப்னால் எப்போவுமே வீட்டில் தான் இருப்பேன். ட்ராவல் பண்ணாத டைமில் நெய்தர் நான் ட்ராவல் பண்ணுவேன் வேறு இடத்துல, அப்படி இல்லைனா படம் ஷூட் பண்ணிகிட்டு இருப்பேன், இல்லைனா வீட்டில் தான் இருப்பேன். ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பேன். எனக்கு அவங்க தான் சப்போர்ட். சூப்பர். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்டோட டைரக்டர்ஸ்க்கும் உங்களுக்குமான கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது? இப்போ நியூ ஃபேஸ் வச்சு இந்த படம் பண்ணுறோம், ஸோ வந்து அந்த பட்ஜெட்குள்ளே இருக்கிறவங்களெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்த படம் அந்த கிரியேட்டருக்கு வந்து பெரிய ஸ்கேலில் பெரிய ஹீரோஸ்ட்டை போகும்போது டெக்னிக்கலி அவங்களோட மைண்ட் செட் வந்து ப்ரொடக்ஷனே தர்றாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நம்ம வேறு அடுத்து ஒன்று என்னோட ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது பண்ணலாம், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண கிரியேட்டர்ஸ்க்கும் உங்களுக்குமான பாண்ட் இப்போ எப்படி இருக்குது? நான் ஒர்க் பண்ண டிரெக்டர்ஸ்க்கான பாண்ட் வந்து பியாண்ட் ப்ராஜெக்ட். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே. ஒரு மாதிரி நான் தெலுங்குல நான் ஒர்க் பண்ண அந்த டிரெக்டர் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அபியும் அப்படி தான், ஸ்ரீகாந்தும் அப்படி தான். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் தான் பார்க்குறாங்க என் கூட. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸஸாக இருந்தாலும் சரி, டிரெக்டர்ஸாக இருந்தாலும் சரி. அப்பார்ட் ஃப்ரம் டெக்னிக்கல் நாலேஜ், நம்ம ஹியூமனாகவும் சரி, நம்ம நேச்சராகவும் சரி, நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதும் சினிமாவுக்கு மஸ்ட் இல்லை. அதுதான் ப்ரோ பேசிக்கு. சினிமாவில் வந்துட்டு டெக்னிக் 10% தான். நீங்கள் என்ன மாதிரி ஹியூமனாக இருக்கீங்கன்றது தான் பேசிக்கே. அது மூலமாக சினிமான்னு கிடையாது ப்ரோ. லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணாலும், பிஸ்னஸ் பண்ணுங்க, என்னன்னாலும் பண்ணுங்க, நீங்கள் செய்கிற வேலை வந்து 20% இருக்கலாம் ப்ரோ. மீதி 80% உங்களோட கேரக்டர், த வே ஆஃப் லிவிங் தான். அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் அப்படின்னா மீதி இருக்கிற 20% உங்களுக்கு இல்லவே இல்லைனாலும் அது வந்துடும். அதுதான். சூப்பர் ஆன்சர். சினிமாவுக்கு முந்தைய லைஃப்பில் நாட்கள் எப்படி போனது அப்படின்னு ஒன்று இருக்கும், அது உங்களுக்கு எப்படி போச்சு? நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி சினிமா சர்க்கிளில் இருக்கிறவங்க பெருசாக யாருமே சந்திச்சதே கிடையாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி சர்க்கிள்லையோ யாருக்குமே இந்த சினிமா கான்டாக்ட் எதுவுமே கிடையாது ப்ரோ. ஸோ அந்த சர்க்கிள் நான் யாருமே சந்திச்சே கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அந்த ஷார்ட் ஃபிலிம் நடிச்ச ஆக்டர்ஸ் அவங்களாம் தான் எனக்கு தெரியும்.
திடீர்னு படம் பண்ணும்போது அந்த ஆக்டர்ஸ்லாம் தான் தெரியும். எனக்கு அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்துட்டு நான் ஏதோ பெரிய ஆக்டர் கூட ஒர்க் பண்ணும்போதும் கூட அதுக்கான ரெஸ்பெக்ட் எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு நான் ஃபேனாக இருந்திருக்கிறதெல்லாம் அந்த மொமெண்ட்லாம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும். பட் என் ஃப்ரேமில் வந்து நிற்கும் போதும் அவங்க எனக்கு ஆக்டர்ஸாக தான் தெரிவாங்க. எனக்கு வந்து அதனால அது ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த ஆன்சைட்டி எதுவுமே கிடையாது செட்டில். மேபி அந்த அப்ரோச் தான் வந்துட்டு அவங்கள என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பார்க்க வச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பர்சனலாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறோம்னு நினைக்கிறேன். யா சினிமோட்டோகிராஃபர் ஆகுறதுக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட் படித்து அதுலேருந்து வந்தவங்களுக்கான ஒரு இது இருக்குது. ரைட் லுக்கு, லெஃப்ட் லுக்கு, 180 டிகிரி இந்த மாதிரி இதுன்ட்டு. பட்டு டோட்டலி ஃபிலிம் இன்ஸ்டியூட் போகலை, வேற கிராஜுவேட்டு இல்லைன்னா வந்து ஏடிஸாக இருந்து கேமராமேன்ட்ட ரொம்ப நாட்கள் ஒர்க் பண்ணி கற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்துட்டோம், உள்ளே வந்துட்டோம். பட் ஆனால் நாலேஜாக நீ அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட நாலேஜ், டிஓபிக்கான சிலபஸை லைட்டாக புரட்டி பார்க்குறது தேவை அப்படிங்கிற ஒன்று. இல்லை நீ இது மட்டும் படிச்சிட்ட பட் ஆனால் உனக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னா நீ ஏடிஸாக ஒர்க் பண்ணிட்டேன்னா லைட்டிங்கே செட் பண்ணுறது, மூடு என்ன அப்படி இந்த ரெண்டையும் ஒருத்தர் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸ்ட்ராங் பேசிக்ஸ். நல்ல ஃபிலிம் இன்ஸ்டியூட்ஸ்லாம் வந்துட்டு பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்களாம் பேசிக்ஸில் செம்ம ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பட் அதில் என்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னா, தே வில் ஆல்வேஸ் ஸ்டிக் டு த ரூல்ஸ். சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு பிரேக் த ரூல்ஸ் டு மேக் அ குட் ஃபிலிம். டிஓபிஸ் கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் வந்து நல்ல செட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரு 300 பேர் 400 பேர் செட்டில் இருந்தால் கூட அது கண்ட்ரோல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக அந்த டிஓபிஸ் நிறைய பேர் இருக்காங்க. சில பேருக்கு வந்துட்டு அந்த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் இருக்காது. பட் செட் எக்ஸ்பீரியன்ஸ், செட் கண்ட்ரோல் பண்ணுற அந்த எபிலிட்டி மட்டும் இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த சென்ஸ் ஆஃப் டேஸ்ட் டெவலப் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இவங்க வந்துட்டு அந்த ரூல்ஸை எப்போ பிரேக் பண்ணுன்றது தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் பீப்புளுக்கு. ஸோ பேசிக்காக வந்து உங்களுக்கு செட்டில் அந்த பேலன்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வந்து நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. உங்கள் வே ஆஃப் பேலன்ஸை நீங்கள் தான் செட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு டே உங்களோட செட்டில் அது நீங்கன்றப்போ, அது உங்களோட பேரில் வெளியே வருதுன்னப்போ டோட்டலாக அது வேறு மாதிரி உங்களுக்கு ஹிட் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க, அப்போ தான் உங்களையும் நீங்கள் டிஸ்கவர் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சர் ஜேர்னியில் வந்து ஒன்லி டிஓபி இந்த இதில் தான் போக விருப்பமா, இல்லை சினிமாவில் வேறு ஃபார்ம்லேயும்? எனக்கு மட்டும் கிடையாது. நான், விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இவங்கெல்லாம் வந்துட்டு எப்போவுமே நாங்களாம் என்ன பேசிப்போம் அப்படின்னா, ப்ரோ வி ஷுட் மேக் அவர் ஓன் ஃபிலிம்ஸ். எங்களுக்கு வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு நான் ஒரு டிஓபியாக மட்டும் இருந்துட்டு நான் வந்துட்டு ஓகே அடுத்தது வந்துட்டு இவர் படம், அடுத்தது அவர் படம்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி எனக்கு அப்படி போகிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஃப்ரீடமாக எதை பார்க்குறேன்னா, வெரி சூன் வி ஹேவ் டு மேக் அவர் ஓன் ஃபிலிம்ஸ். எனக்கு வந்துட்டு ஃபிலிம்ஸ் ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் நிறைய நல்ல ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. நாங்களே வந்து எங்கள் ஃபிலிம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி எங்களோட விஷன் எப்படி வருதுன்றதை வெளியே எடுத்து பார்த்து அதை மக்கள் மத்தியில் போட்டு அதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்க்கணுன்றது தான் கோலே. மெயின் சினிமாவில் இருக்கிற மெயின் கோலே அதுதான். அதுக்காக தான் வந்தது உள்ள. டிஓபின்றது வந்து ஜஸ்ட் ஒரு என்ட்ரி டிக்கெட் தான் எனக்கு இங்கே. ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக வி வில் ஸ்டார்ட் மேக்கிங் அவர் ஓன் ஃபிலிம்ஸ் வெரி சூன். அதுக்குள்ளே ஆக்டிங்கும் இருக்கா? இல்லை இல்லை, நான் டெக்னிக்கல் எனக்கு வந்து நடிப்பெல்லாம் வராது ப்ரோ. டிரெக்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது, ப்ரொடியூஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் டிரெக்ட் பண்ணால் பர்சனலாக மேபி நானே எடிட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பேசிக்காக என்னென்னா நமக்குன்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாவை உருவாக்கி படமாக்கி பார்க்கும் போதும் ஒரு 50% ஹாப்பினஸ், மக்களுக்கு மத்தியில் போட்டு அது அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா 100% ஹாப்பினஸ். சீக்கிரமாக அந்த சோனுக்கு போடுறது தான் கோல். இன்னொருத்தவங்களோட விஷனில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அது நான் பண்ணுவேன் கண்டினியூஸாக. இப்போ நான் ப்ரொடியூஸே பண்ணாலும் நான் நெக்ஸ்ட் திருப்பி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் டிஓபியாக. எனக்கு அதில் எந்த ஒரு இதுவும் நான் இதையும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். பட் நம்மளோட ஃபிலிம்ஸை நம்மளே பண்ணி அதை நம்மளே மக்கள் மத்தியில் போட்டு பார்க்குறதுன்றதுல ஒரு பெரிய ப்ளஷர் இருக்குது. அதை நான் சீக்கிரமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். சூப்பர். உங்ககிட்ட பேசுனதுனால கேட்குறேன், சாமானியன் வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா உங்களோட டிஓபி நாலேஜு, அந்த கிராஃப்டில் உங்களுக்கு இருக்கிற டெப்த்து, ஸ்ட்ரென்த் இப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஜேம்ஸ் கேமரூன் வந்து அவதாருக்கான ஒரு ப்ராஜெக்ட் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா, அவங்களோட விஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல எப்படி இருக்கும் சேலஞ்சஸ்? உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நான் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு அவங்க கூப்பிட்டுட்டாங்கனாலே நம்மளும் அவங்களும் ஈக்குவல் முடிஞ்சு. அந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ஆன்சியஸாக பயப்படுறதோ, ஓகே இவங்க பெரிய ஆள், இவங்க நம்ம டெலிவர் பண்ணுறது இப்போ பாரு நான் இவருக்கு நான் செம்மையாக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை பண்ணுறதா பண்ணிங்கன்னா அது எனக்குமே வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்காது. திங்ஸ் ஷுட் ஃப்ளோ ஃப்ரம் யூ. நேச்சுரலாக என்ன வருதோ அதுதான். என்கிட்ட இதுதான் வரும். இது உனக்கு பிடிச்சிருக்கா நீ எடுத்துக்கோ, உனக்கு பிடிக்கலையா ஓகே நம்ம ஒர்க் பண்ண வேணாம், அவ்வளோதான். ஸோ அந்த நேச்சுரலாக என்ன ஃப்ளோ ஆகுதோ அதை தடுக்கவும் கூடாது, அதை வெளியே விடணும். அதுதான் ஒரு கலை வடிவமாக வரும். அது மூலமாக நமக்கு ஒரு பெர்செப்ஷன் வரும். நம்ம அதை சரி பண்ணிப்போம், திருப்பி ஒரு கலை வடிவத்தை விடுவோம். ஸோ ஆர்ட் வந்துட்டு ட்ரையல் அண்ட் எரர் தான் ப்ரோ. அதை பெஸ்ட்டாக பண்ணவர் வந்து கமலஹாசன் சார். சூப்பர் சார். நீங்கள் லைஃப்பில் வந்து யாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிற மூமெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க. லைஃபுக்கே பெருசாக தேங்க்ஸ் சொல்லணும். லைஃப் வந்துட்டு என்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, அதனால் அதில் நான் பெரிய சந்தோஷப்படுறேன். எங்கள் அம்மாவுக்கு பெரிய தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு என் கூட ஒர்க் பண்ண எல்லா டிரெக்டர்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டூரிஸ்ட் ஃபேமிலி இன்டர்வியூன்றதுக்காக அபிஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எங்கள் ப்ரொடியூசர்ஸ், எங்கள் இபிஸ், என் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் வாழ்க்கையில் இருந்ததுக்கு. உங்களுக்கும் ரொம்ப நன்றி எடுத்ததுக்கு. தேங்க்யூ. சூப்பர் பியூட்டிஃபுல். அதெல்லாம் தாண்டி
இப்ப நம்ம ஆடியோ மீடியம்ல பேசிட்டு இருக்கிறதுனால லிசனருக்காக நான் சொல்லிடுறேன். வெரி வெரி யங் வெரி யங் கிரியேட்டரா வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபிக்குள்ள வந்து லேர்னிங்ல இருக்க வேண்டிய ஒரு டைம்ல கிரியேட்டரா அவ்வளோ கிளாப்ஸ் அவ்வளோ விஷயம். அதாவது படம் பார்த்த ஒரு ஃபீலே இல்ல. நம்ம ஏதோ பக்கத்து வீட்டு ஜன்னல வந்து பார்த்த மாரி, அப்புறம் வீட்டு முத்தத்துல இருந்து பார்த்த மாரி ஒரு ஃபேமிலி வந்து இந்த மாரி விஷயத்த எப்படி ஃபேஸ் பண்ணி அவங்களோட நேச்சர் மூலமா நம்மளுக்கு அவங்கள பிடிக்குது. அவங்கள நம்ம எவ்வளோ ஆதரிக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த குடுத்தது. இதுல யார் யார தனித்தனியா பாராட்ட அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம, அந்த படக்குழுவினர் அப்படிங்கிற ஒரு இதிலே இது வந்து நெறைய இடங்கள்ல போய் சென்றடைஞ்சுட்டே இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு இதில இவ்ளோ யங் ஸ்டேஜ்ல அந்த மெச்சூர்டான விஷயத்த அவங்க சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் வானொலி சார்பா வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கும் சரி, இப்ப தெலுங்குல நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, தமிழ்ல. அடுத்தடுத்து நீங்க போற மிக முக்கியமான பார்க்க வேண்டிய கண்ணோட்டத்துல அப்படிங்கிற நெறைய விஷயங்கள அணுகுறதுக்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இதன் மூலமா திறக்கப்படும். அதற்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா, உங்களோட கற்றலும், உங்களோட செயல்பாடும் அவ்வளோ தெளிவா இருந்ததுனால தான் இதெல்லாம் நடந்திருக்கும். அரவிந்த் டிஓபி அவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ரேடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப நன்றி.